ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இனி இந்த பூஜை பித்தளை பாத்திரங்கள்லாம் கைவெளிக்க தேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாக போகிறது. தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாலே இந்தமாரி பலன்னு மின்னும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொன்ன லாஸ்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம தேய்ச்சி வச்சப்புறமும் இந்த பித்தளை பாத்திரம் கருக்காமல் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பூஜை பித்தளை பாத்திரத்தெலாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற எண்ணெய் அப்புறம் உள்ளுக்குள்ளே கரை இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ துடைக்க முடியுமோ ஃபஸ்ட்டே நம்ம தொடச்சி எடுத்துருவோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் பூஜை பாத்திரம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சூடாகிருக்கு. இப்போ இதில் நம்ம சாம்பார் ரசம்லாம் வச்சுருக்கிற புளி மிச்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, அதை இப்போ நான் பாத்திரத்துக்குள்ளே போட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கையை விட்டு பார்த்தா ஒரு பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். நம்ம இந்த பெடிக்யூருக்கெலாம் தண்ணி எடுத்து போகலாம், அந்த அளவுக்கு தான். இப்போ இந்த பாத்திரத்தை கொண்டு நான் கவுண்டர் டாப்பில் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பவுடரை ஆட் பண்ண போகிறேன். இது என்ன பவுடருன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ கேடையில் சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்ச பூஜை பாத்திரத்தெல்லாம் நம்ம இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுருவோம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். கை வச்சா நமக்கு சூடு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பிளேட்டை போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். ஸோ இடையில திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 10 மினிட்ஸ் கழிச்சு நான் திறந்து பார்த்தேன்னா இந்த சூடு இன்னும் இருக்குது. தண்ணியில் நல்லா சூடு இருக்கிற வரைக்கும் இந்த பாத்திரம்லாம் இதிலே இருக்கட்டும். இப்போ திருப்பி இதை நான் தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். தண்ணியில் அவ்வளோவா சூடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெதுப்பாக தான் இருக்குது. இப்போது நம்ம பாத்திரத்தெலாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம். அந்த பவுடரை ஆட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜை பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நமக்கு. இப்போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பில் கொட்டி வச்சுக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் நம்ம செடியில் கூட விட்டுக்கலாம். இதுக்கு எடுத்துக்கூடிய பவுடர் நம்ம சபீனா கிடைக்காதனால நான் ஓடப்பிக் பவுடர் எடுத்துகிட்டுருக்கேன். இந்த பவுட்ரு கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இதை எடுத்து நம்ம இந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கறச்சே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிசுக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக வெளில வந்துடும். இதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ரொம்ப தேஞ்சி போன ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ச்சோன்னா நமக்கு பளிச்சுன்னு ஆகாது பாத்திரம். ஸோ அதனால் நான் புதுசாகவே ஒன்று எடுத்துகிட்டுருக்கேன். தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இப்போ இந்த பவுடரை கொஞ்சமாக இதில் இப்படி எடுத்துகிட்டு இப்போ நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாரத்தில் 3 நாள் விளக்கெல்லாம் மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றாமல் ஒரே விளக்கே நம்ம ஒரு மாதம்லாம் வச்சுருந்தோன்னா அதில் ஒரு மாதிரி பச்சையாக ஒரு பாசி பிடிச்ச மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் தேய்க்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ சீக்கிரமாகவும் நமக்கு பூஜை பித்தளை பாத்திரம்லாம் பழசாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எல்லா பாத்திரமும் கடகடன்னு தேய்ச்சின்னு இருக்கேன். ஜஸ்ட்டு கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோடனே அப்படியே பலன்னு ஆகிடுது. ஸோ பஞ்சாயத்து உதிர்னி பஞ்சா பாத்திரத்தெலாம் இப்போ நான் தேய்ச்சின்னு இருக்கேன். நான் இந்த பூஜை பித்தளை பாத்திரத்தெலாம் எங்கள் ஹவுஸ் ஹெல்ப்பர் வராங்களே அவங்கள்ட்ட நான் போடுறது கிடையாது. நானே தான் தேய்ச்சிப்பேன் எல்லாத்தையுமே. ஸோ நல்லா இந்தமாரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சானா அந்த எண்ணெய் விடுற இடத்துல இந்தமாரி நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு அழுத்தி தேய்ச்சானா நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஓரமாக இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் கூட நமக்கு வெளில வந்துடும் ஈஸியாக. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியேறி இருக்குன்னு. இதே நம்ம புளியை போட்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டதுக்கப்புறம் தேய்ச்சா என்ன ஆகுதுன்னா, புளி அந்த காமாட்சி அம்மனோட அந்த முகத்தில் அந்த சைட்லலாம் அப்படியே புளி ஒட்டிடுது. ஸோ அதனால தான் நான் அந்தமாரி ஊற வச்சு தேய்க்கிறச்சே நமக்கு ஈஸியாக நமக்கு அழுக்கும் போயிடும். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பவுடர் ஆட் பண்ணேன் இல்லையா தண்ணியில், அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கிங் சோடா தான். டாட்டா ஐ சக்தியோட குக்கிங் சோடா தான் நான் எடுத்துகிட்டுருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனியோட குக்கிங் சோடா வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பூஜை பாத்திரத்துக்கு எனக்கு 1 ஸ்பூன் குக்கிங் சோடா போகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்ச தண்ணியில் இந்த விளக்கெல்லாம் நான் அலசி எடுத்துக்கிறேன். எல்லா பூஜை பாத்திரத்தையும் நம்ம இந்தமாரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக வேலை முடிஞ்செடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா பாத்திரத்தையும் இந்த சிங்கில் வர இந்த போர் வாட்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டப்பில் விட்டுட்டு வந்துடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கூட இப்போ நான் இன்னொரு தடவை திருப்பி இந்த பூஜை பாத்திரத்தெலாம் இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, இந்த பூஜை பாத்திரம்லாம் கருக்காமல் இருக்கணும்னா இந்த மினரல் வாட்டரில் நம்ம லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பூஜை பாத்திரத்தையும் நான் அலசி எடுத்துக்கிறேன். அலசி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வைக்காமல் நல்லா தொடச்சி வச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ பலன்னு மின்றது பாருங்கள் பூஜை பாத்திரம்லாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். See you. Bye.